நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே புத்தம் புதிய மெகா தொடரின் ஆடி தங்கமழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு அதிர்ஷ்டசாலி நேயர்களுக்கு 1 பவுன் தங்கம். காணத் தவறாதீர்கள். ஸ்வீட்ல விஷம் கலந்தது மாயா செஞ்ச வேலை. மனிதாபிமானமே இல்லாத ராட்சசி. எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே அவளை கழுத்துல அடிச்சு கொல்லுன்னு போடவே இருக்க. நீ அவளை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிடு. நானும் என் குழந்தையும் மாசத்துக்கு ஒரு தடவை வந்து உன்னை ஜெயில பாக்குறோம். அதனாலதான் நேரா மாயாவை தேடி போக வேண்டியவன். கோவத்தை அடக்கிட்டு அமைதியா வீட்டுக்கு வந்திருக்கேன். சரி விடு. கடவேலெல்லாம் சின்ன தம்பி முடிச்சிட்டானா? பாவம் சின்ன தம்பி சூர்யா. இன்னைக்கு கடை வேலையெல்லாம் நிறைய வேற இருந்துச்சு. பழைய ஸ்வீட்ஸ் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணியாச்சு. கடையை சுத்தமா கிளீன் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இப்பதான் போய் தூங்குறாரு. என்னால சரியா கடையை பாத்துக்க முடியல. என்னாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்காரு. யாரோ ஏதோ பண்ணதுக்கு இவன் என்ன பண்ணுவான்? சரி, சாப்பிட்டு சீக்கிரம் தூங்கலாம். சாப்பாடு எடுத்து வை. காலையில புது ஸ்வீட் பண்ணணும். பொன்னே, எந்திரி. என்ன பொண்ணு இது? அதான் எல்லாம் சரியாச்சுல்ல? ஏன் இன்னும் ஃபீல் பண்ற? அப்பா மேல இருந்த வெறுப்புல உங்க மேலயும் நான் கோவத்துல இருந்துட்டேன். உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும், வேதனைப்பட்டிருக்கும். ஹாஸ்பிட்டல்ல எனக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உங்ககிட்ட ஒரு சாரி கூட கேட்கல. என்ன பொண்ணு இது? நமக்குள்ள சாரி எல்லாம் சொல்லிக்கிட்டு நான் என்ன உங்கள்கிட்ட சாரி இல்லாம எதிர்பார்த்தேன்? நீ சரியாய் வரணும், அதுதான் எனக்கு முக்கியம். பொன்னே, நம்ம கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு ஆச்சரியமாவே இருக்கு பொன்னே. நான் இதுதான் பொன்னின்னு நினைப்பேன். அது இல்ல, இந்த பொன்னி வேறன்னு நீ ஒரு படி மேல போய் நிப்ப. இன்னைக்கு வரைக்கும் நீ புரியாத புதிராவே இருக்க பொன்னே. சரி, இப்ப எதுக்கு அந்த ஆராய்ச்சி எல்லாம்? இல்ல பொன்னே, சூர்யாவோட ஸ்வீட் கடை விஷயத்துல நீ எடுத்த முயற்சி வீரமா இல்ல உன்னோட பாசமா இல்ல தியாகமா என்னன்னு எனக்கு புரியல பொன்னே. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். எதுக்கு அப்படி யோசிக்கிறீங்க? அம்மா, அப்படி யோசிச்சு பார்த்தேன். என்ன? இல்ல, உனக்கு ஃபோன் பண்ணி சொன்ன அந்த மாயா இதே விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? என்ன பண்ணிருப்பீங்க? என்ன பண்ணிருப்பேன்? இது என்ன பண்ணிருப்பேன்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஆனா ஒரு விஷயம், உன்ன மாதிரி அந்த விஷங்கள் இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுருக்க மாட்டேன் கண்டிப்பா. எனக்கு அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு யோசிக்கவே முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் சூர்யா ஜெயிலுக்கு போயிடக்கூடாது, அது மட்டும்தான் மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்தது. அந்த கடைக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. என் மனசெல்லாம் எப்படி துடிச்சது தெரியுமா? பாவம் சூர்யாவும் பவியும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கடையை உருவாக்கி இருக்காங்க. இப்பதான் அது ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து நிமிர்ந்து நிக்கிறாங்க. இந்த நேரத்துல எதுவும் தப்பாயிடக்கூடாதுல்ல. அவங்க பட்ட கஷ்டம் எல்லாம் வீணாயிடும். அதனாலதான் எதையுமே யோசிக்காம அப்படி ஒரு முடிவெடுத்தேன். நான் அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கலன்னா அப்புறம் அங்க செக்கிங்க்கு வந்தவங்க போயிருக்க மாட்டாங்கல்ல. இருந்தாலும் நீ எடுத்தது மிகப்பெரிய ரிஸ்க் பொன்னி. ஏன்னா அவங்க சூர்யா மேல கேஸ் போட்டிருந்தாலோ இல்ல கடைக்கு சீல் வச்சிருந்தாலோ அதை அப்புறமா கூட பார்த்துருக்கலாம். அதை சுலபமா சரி பண்ணிருக்கலாம். உன்னோட உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா திரும்ப கிடைக்குமா பொன்னி? இனிமே தயவு செஞ்சு இந்த மாதிரி எந்த ஆபத்தான வேலையும் செய்யாத. சரி சரி, இனிமே நான் எந்த அவசரப்பட்டும் முடிவெடுக்க மாட்டேன். நிறுத்தி நிதானமா நல்ல முடிவா எடுக்கிறேன். சரியா?
இனிமே உங்களை இப்படி தவிக்க விட மாட்டேன். ஆஸ்பத்திரியில் உங்க அப்பாவை நீ மனப்பூர்வமா மன்னிச்சது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா மாமா தான் இன்னும் முழுசா நம்பிக்கை வராத மாதிரியே இருக்காரு. ம். ஆனா அதுக்கு நீ ஒன்று பண்ணு, அவர்கிட்ட உட்காந்து பேசு. உடஞ்ச மனசு இல்ல, கொஞ்சம் ஒட்ட வைக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ம், ம்? கண்டிப்பா நான் பேசுறேங்க. அப்போ அந்த நிமிஷம் இருந்த மனநிலைமையில அப்பாவை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அவரை மட்டுமா? என்னையும் தான் பண்ணி. மா ஆ, ஆ ரூல்ஸ மீறாதீங்க. அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும் நீங்க தானே சொன்னீங்க. ஆ, என்னடி நீ? அப்புறம் ஏன் அம்மா கைய புடிச்சிட்டு இருக்கீங்க? ஏய், நாங்க பல விஷயமா பேசிட்டு இருப்போம். ஓ, அங்க சொன்னா இங்க வலிக்குதா? ஐயோ, ஏய், ரொம்ப பேசாம வச்சுட்டு முதல்ல இடத்த காலி பண்ணு. ஓ, ஓகே. சொல்றல்ல. குடிங்க. இப்போ நீ தான் குடிக்கணும். உனக்கு தான் உடம்பு சரியில்லை. சின்ன தம்பி, இத கொஞ்சம் உடைச்சு குடுறா. ஏய் கிளவி, நானே செம்ம கடுப்புல இருக்கேன். ஒழுங்கா போயிரு. உனக்கு கொடுத்த வேலையை நீ பண்ணு. என்ன வேலை வாங்காத. ஏண்டா, வயசானவ கொஞ்சம் உதவி பண்ணா என்னடா? ஆ, அந்த முறுக்கு சீடையும் தான் உன்னால கடிக்க முடியாது. அதை என்னைக்காவது என்கிட்ட கொடுத்து உடைச்சு கொடுன்னு கேட்டிருக்கியா? நல்லா கருக்கு முறுக்குன்னு கடிச்சு திம்பேல. இதை மட்டும் என்கிட்ட கொடுக்குறா? டேய், நல்லி எலும்பையே நான் 4 பீஸா கடிப்பேன். நான் ஏண்டா முறுக்கையும் சீடையும் உங்ககிட்ட கொடுக்கணும்? ஓ, அப்ப இதையும் நீயே உடைச்சிரு. என்கிட்ட ஏன் கொடுக்குற? அப்படியா சொல்றேன். வா. ஏய் கிளவி, பார்த்து மெதுவா. வெள்ளத்துக்கு வலிக்க போகுது. ஏச்சி வேணா விட. டேய், ஏண்டா உன் கோபத்தை இந்த மாவு கிட்ட காட்டுற? யார் மேல உனக்கு அப்படி கோபம்? வேற யாரு? அந்த மாயா மேலதான். அப்பதான் கிளவி, நம்ம கடை இனிப்புலாம் விஷத்தை கலந்தவ. இப்பதான் தங்கச்சிமா சொல்லுச்சு. மாயா, மாயா, ஏ மாயா, ஏ மாயா சாயா, மாயா, மாயா, மாயா. பரவாயில்லையே கிளவி, ரெண்டா உடைச்சிட்ட. வெள்ளத்தந்த மாயாவா நினைச்சேன்டா, ஒரே போடுதாண்டா போட்டேன்டா. வெள்ளம் 2 ஆயிடுச்சு. சின்ன தம்பி, பாசே, நீ கேட்ட பொருள் எல்லாமே இதுல இருக்கு. இருக்கட்டும் பாசே. உட்கார். என்ன ஸ்வீட் பண்ண போறோம் சின்ன தம்பி என்ன? 5 வகையான நம்ம பாரம்பரிய ஸ்வீட்டை தான் பண்ண போறோம். இப்ப ஆரம்பிச்சு இன்னைக்கு நைட்டுக்குள்ள முடிக்க போறோம். 1 சீனி மிட்டாய், தெரியும். 2 சிமிலி மிட்டாய், தெரியும். 3வது பால் கொலக்கட்டை, ரொம்ப நல்லாவே தெரியும். 4வது பொரி விளங்கா உருண்டை, அதுவும் தெரியும். 5வது கொடுக்கா புளி கேக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். பாசே, அப்ப எல்லாத்தையும் இந்த கிளவியே பண்ணட்டும். இதுதான் இன்னைக்கு சரக்கு மாஸ்டர். நான் இதுக்கு கீழே எடுபடியாவே இருந்துட்டு போறேன். எல்லாம் தெரியும் தான் சொன்னேன். பார்த்திருக்கேன், சாப்பிட்டிருக்கேன். ஆனா செய்ய தெரியாது. உனக்கு செய்ய தெரியாதுங்கிறது எனக்கும் தெரியும் கிளவி.
நீங்க இனிப்பு பண்ண வரல, நான் பண்ணி முடிச்சதும் எல்லாத்தையும் எடுத்து திங்க வந்திருக்க. ம், பாஸ், நீங்க போய் நம்ம கடை வேலையெல்லாம் பாருங்க. இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதான் தங்கச்சிமா இருக்குல்ல, நீங்க போங்க பாஸ், பாத்துக்கிறோம். சரி நான் போயிட்டு வரேன். ஆ. பார்த்துக்கோ பவி. ஐயோ 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 ஆரம்பிச்சுட்டான்டா. ம், ம். என்ன நீ என்ன லவ் பண்றியா கிழவி? இங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கா? வெள்ளத்தை உடைச்சு வேலையை பார்க்க மாட்டாம வேடிக்கை பார்த்து ஓப்பி அடிச்சிட்டு இருக்கா? ஏய் ஐஸ்வர்யா வா வா. ஆ, வாமா ஐசு, வா 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 வா. பாவம் பாட்டி வயசான காலத்துல அவங்க என்ன வேலை பண்ணுவாங்க? சின்ன தம்பி, இன்னைக்கு நான் உனக்கு அசிஸ்டண்டா இருந்து ஹெல்ப் பண்றேன். ஐயோ, இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஆமா ஐஸ்வர்யா, இன்னைக்குள்ள எல்லா ஸ்வீட்டையும் ரெடி பண்ணணும். ம். அதுக்கு நீயும் ஹெல்ப் பண்ணாதான் வேலை நடக்கும். ம், இத பாரு ஐசு, நீ அவனுக்கு உதவி பண்ணுவியோ உபத்திரவம் பண்ணுவியோ அது எனக்கு தெரியாது. ஆனா என்ன மட்டும் வயசானவன் சொல்லாத ப்ளீஸ். பாட்டி சின்ன தம்பி உங்களுக்கு வேலையே தெரியலன்னு சொன்னா அதுக்கு உங்களுக்கு கோவம் வரல, ஆனா நான் வயசானவங்கன்னு சொன்னதுக்கு உங்களுக்கு கோவம் வருது இல்ல? எனக்கு வேலை தெரியாதுன்னு உண்மையை சொன்னாம, நீ வயசாயிடுச்சுன்னு போய் தானே சொன்னேன். ஐ எம் யங் லேடி. பாட்டி அப்போ உண்மையிலேயே உங்களுக்கு என்னதான் வயசு? ஸ்வீட் 60. ம், 60 வயசு இல்லம்மா, 60 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ். ம். சரி ஐஸ்வர்யா, நீ உட்காரு, நான் போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு ஆ, வரேன். ஓகே அண்ணி. பார்த்து போமா. ஆ நானும் ரீல்ஸ் போட்டு 5 நிமிஷம் ஆச்சு, நான் போய் போட்டு வந்துடுறேன். என்ன? எப்ப பாட்டி? டேய், 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 பேசிட்டு இருடா. கத்துறான் கத்துறான். பாட்டி எங்க இருக்க பாட்டி?